ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் கொஞ்சம் தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கு வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், வெங்காயத்தூள் எடுத்திருக்கேன். தாளிக்கிறப்ப காட்டுறேன். அரைச்சிடுவோம், மிக்சியில் போட்டு நைஸாக போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஏன்னா குழம்புலாத நேரத்தில் அது போட்டு சாப்பிட்டுக்கலான்றதுக்காக இப்போ செஞ்சு வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் செய்யலாம். தக்காளியெல்லாம் கட் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்கணுங்க. அரைச்சி வச்சுக்குவோம். நாங்கள் அரைச்சி வச்சுட்டேன். சரியா அரைச்சிட்டேன். கடுகு எடுத்துக்குவோம். கடுகு எண்ணெய் எடுத்துக்குவோம். ஒருத்தர் அதான் நல்லெண்ணெயும் ஊற்றி செய்வாங்க பிரபாகராது. நல்லெண்ணெயும் ஊற்றி செய்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க பிடிச்சது செஞ்சுக்கிறாங்க. அவ்வளோ நான் ஏன் கருவேப்பிலை போடுறேன்னா, இது எப்படியும் நம்ம வீட்டில் தீர்ந்துடும். ரொம்ப நாள் போட்டு வச்சா மட்டும்தான் தீராது. அதனால நம்ம வீட்டில் தீர்ந்துடும். என்னடா தேனோட எண்ணெய் கமுத்துறாங்கன்னு நினைக்காதீங்க. என்ன டப்பா வச்சிருக்கேன், என்ன டப்பா வச்சிருக்கேன். சரியா ஏன்னா நம்ம அப்படியே வெறும் ஊறுகாய்க்கு மட்டும் தொடுக்கிற மாதிரி தான் கருவேப்பிலை போட்டு வைக்கலாம். கருவேப்பிலை ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை, வைக்கலாம். ஆனால் நான் சரி சாப்பாட்டுக்கு வேணாலும் சாப்பிடுங்கிறதுக்காக கருவேப்பிலையும் போடுறேன். தாங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்து போடுவோம். கடுகு சேர்த்து போடுவோம். உப்பு போட்டுக்கலாம், போதுமான அளவு போட்டுக்கலாம். 10 நேரம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் போட்டுட்டு நாங்க மிளகாத்தூள் போதுமான அளவு போட்டுக்கோங்க. சரியா காரமாக இருக்கும். போதுமான அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா இல்லைப்பா, இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். போதும் இல்லைடா காரம். நல்லா ட்ரை ஆகிக்கிறப்போ நல்லா நம்ம இது நம்ம அந்த எண்ணெய் ஊற்றுறல, இது எதுக்குன்னா ஏதாவது பெருங்காயத்தூளுங்க. அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆமாம், கொஞ்சம் போட்டுக்கோங்க. சில பேர்த்துக்கு ஜீரணமாகாமல் இருக்கும், அதுக்காக போட்டுக்கோங்க. சும்மா ஏதாவது குழம்பு அர்ஜென்ட்டுக்கு குழம்பு இல்லைன்னா நீங்கள் ஒரு பாட்டில் செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்பூன் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு குழம்பு இல்லைன்னா எங்கே வெளியே போயிட்டு வர முதல்ல ஒரு அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். ஆனால் கெடாது.
அது எப்படி சுண்டு போகும் பாருங்க. பாருங்க பாருங்க, நான் அளவாக தான் செஞ்சுருக்கேன், ரொம்பலாம் செய்யலை, அளவாக செஞ்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் வைக்க முடியும், கொஞ்சம் ஒரு வாரம் இப்படி ஒரு 2-3 நாள் வைக்கலாம், அவ்வளோதான். அதனால அளவாக செஞ்சுக்கிறேன். அவ்வளோ அரைச்சி ஊற்றி இப்படி ட்ரை ஆகிற வரைக்கும், இப்படி எண்ணெய் வர வரைக்கும் இப்படி வைக்கணும். சரியா? சிம்பிளானது தான், செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு 2-3 நாள் சாப்பிட்லாம், அதுக்கு மேலே வச்சா அது கஷ்டம்தான். இது யாருக்காகனா, என் பையன் ஒருத்தர் சசின்னு இருக்கான். அவனுக்கு என் பையன் சசிக்கு இந்த தக்காளி தொக்குக்கும் தக்காளி சட்னிக்கு வித்தியாசம் தெரியாதனால அவனுக்காக இது எப்படி இதாண்டா தக்காளி தொக்குன்றதுனால போட போகிறேன். நாளைக்கு தக்காளி சட்னி எப்படி செய்ய போகிறோன்றது என் பையனுக்கு எடுத்து அனுப்பணும். ஏன்னா அவன் வெளியூரில் இருக்கிறான், இங்கே இல்லை. அதனால அதில் நீங்களே எல்லாம் பார்த்துக்குவீங்கன்றதுக்காக தான் நான் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், பார்த்து இதே மாதிரி செய்யுங்க. இது எடுத்து சூடு ஆறுனதுமே இந்த மாதிரி ஒரு பவுலில் டப்பாவில் போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு வச்சு ஒரு ஸ்பூனை போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சா வேணுன்றப்ப எடுத்து போட்டு சாப்பிடுங்க. சரியா? இந்த இட்லிக்கும் போடலாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம், தோசைக்கும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.